ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சில பேருக்கு அறிமுகம் தேவையில்லை, அது மாதிரி நம்முடைய சகோதரருக்கும் அறிமுகம் தேவையில்லை. அனைவருக்கும் வணக்கம். எந்த வருடம் என்று நினைவில் இல்லை. ஐயா பாபா என்னை கூப்பிட்டுருந்தார். அதில் வந்து இங்கே வரும்போது அருமையான உணவு, நல்லா பேசினார். இந்த அன்பு, மனித நேயவைகள்லாம் வந்தது, பக்தி பரவசம் இருந்தது. நானும் ஏதோ ஒரு டாபிக் கொடுத்தாங்க, ஞாபகம் இல்லை, நான் பேசினேன். அதற்கு பிறகு நான் இப்போ தான் வர்றேன். ரொம்ப நினச்சி பார்க்க முடியாத, இது ஒரு தனி ஒரு மனிதனால், பெரிய பணக்காரனாக இருந்தாலும் இந்த மாதிரி செய்ய முடியாது. செய்தாலும் அதை யாரும் பார்க்கவும் வரமாட்டாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். அப்போ அவருக்கு என்னமோ இருக்குது, இந்த பிரபஞ்சமோ கடவுளோ என்னமோ இறை சக்திங்குவாங்க, எல்லாம் சேர்ந்து அவருக்கு அருளி இருக்குது. இல்லைன்னா இப்படிப்பட்ட ஒரு மனித சக்தியை அவரால் பெற முடியாது. இவ்வளவு பணம் நினைத்து பார்க்க முடியவில்லை. இன்றைக்கு நான் வந்ததே வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக நான் கருதுகிறேன். அதுதான் முக்கியம். அப்போ வந்தப்போ 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். நிறைய விஷயங்கள் என்னிடம் ஷேர் பண்ணினார், நானும் பேசினேன். நல்ல உணவு, அதுதான் அருமையானது. இந்த திருநெல்வேலி தோசை மாதிரி சட்னியில் ஒரு 4-5 சட்னி, அப்புறம் கேழ்வரகு தோசை, ராகி தோசை, இந்த மாதிரி விதவிதமான உணவுகளை கொடுத்தார்கள். என்னை கவனித்தார்கள் ரொம்ப அன்பாக. இந்த நேரத்தில் இங்கே வந்து நாங்கள் எங்களை அறிமுகப்படுத்திய ஹேமா ஹோத்ரா அவர்கள் சிநேகிதி, அவங்க தான் மியூசிக்கில் பெரிய ஆள். அவங்க தான் என்ன சொன்னாங்க, நீ போய் பார்த்து வருவோம். நான் ஒரு முறை சந்திச்சிருக்கிறேன் பாபாஜியா, நான் கண்டிப்பாக நான் வருகிறேன், அவருக்கு நினைவு இருக்கும் என்று சொல்லிவிட்டு நான் இங்கே வந்தேன். வந்த உடனே நான் யூடியூப்பில் பேசுகிற எல்லா மேட்டரையும் அவங்க சொன்னாங்க. சொல்லி ரொம்ப என்னை சிலாகித்து பண்ணிவிட்டார். அதை விட நான் நிறைய படிப்பவன் என்றும் என்னுடைய அறிவு திறமையை பாராட்டினார். அவருக்கு என்னுடைய சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குகிறேன். அவர் நீண்ட ஆயுளோடவும் அவருடைய எல்லையில்லாத அளவிற்கு அவர் வாழ்ந்து இந்த சமூகத்திற்கும் இறை நம்பிக்கையும் ஒழுக்கத்தையும் அவர் உபதேசம் பண்ணி அவர் வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கிறார். இனிமும் வாழ்ந்து காட்டுவார் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருமால் வைகுண்டத்தில் இருக்கும் போதும் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் போதும் பூலோகத்தில் பல அவதாரங்கள் எடுத்த போதும் பூமியில் சிலாரூபமாக பல கோவில்களில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் போதும் வெவ்வேறு நிலைகளில் அருள் பாலிப்பதாக கூறப்படுகிறது. எல்லா உயிரினங்களுக்குள்ளும் ஒரு அந்தர்யாமியாக இருக்கும் மகாவிஷ்ணு இவ்வாறு வெவ்வேறு நிலைகளில் தனது அடியவர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டிய காரணம் என்ன? கடவுள் என்பவன் ஒளிவடிவானவன். அவருக்கு உருவம் கிடையாது. ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லையனம் கொட்டாமம். ஸோ ஏதாவது ஒரு தெய்வம் மானுஷ ரூபேன என்று சொல்லக்கூடிய நிலையில் அந்த கடவுளுடைய ஆற்றல் இருக்கு இல்லையா, அது ஒரு மனித உடலில் வர்றபோது தான் ஒரு ராமர், இயேசு, புத்தர், இந்த மாதிரியான கிருஷ்ணர்லாம் வராங்க. அதே மாதிரி நீங்கள் பார்க்குற முருகர் இவங்கெல்லாம் கூட ரிஷிகள். அந்த காலத்தில் ரிஷிய சிருங்க மகரிஷின்னு இருந்தார், அது பிள்ளையாருடைய ஒரு வடிவம். சனத்குமார மகரிஷின்னு இருந்தார், அது முருகருடைய ஒரு வடிவம். அதனால் கடவுள் என்பவன் ஒளி வடிவானவன், அதில் உங்களுக்கு டவுட்டே வேணாம். ஒரே ஒரு எலக்ட்ரிசிட்டி தான் மைக்காக இருக்குது, லைட்டாக இருக்குது, ஃபேனாக இருக்குது. அது மாதிரி ஒரே ஒரு கடவுள் தான். வேறு வேறு யூட்டிலிட்டிஸ்க்கு வர்ற போது வேறு வேறு மாதிரி தெரியுறான். அண்டு ஜனங்க பக்குவம் இல்லாது இருக்கிற போது அவங்க நடுவில் மனுஷனுக்குள்ளே அந்த எனர்ஜி இறங்கி அந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற மக்களுக்கு நல்லது சொல்லி நல்லது செய்து, இதுதான் கடவுளுடைய நிலை. அவதாரம் என்றால் இறங்கி வருவதுன்னு அர்த்தம். என்ன இறங்கி வருது? ஏரோப்ளைனில் வந்து பெருமாளும் முருகரும் இறங்க போகிறாங்களா, ஏசுநாதனும், அப்படிலாம் இல்லை. அந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, அது இறங்கி வருது. ஏதோ ஒரு உடம்புக்குள்ளே இருந்து மக்களுக்கு நல்ல வழியை காட்டுது, இவ்வளோதான். நீங்கள் கடவுளை உருவமாக பார்க்குற போது தான் எல்லா பிரச்சனையும் வருது. உருவம் இல்லை அருவம் அப்படின்னு, உருவன்று அருவன்று. அதே மாதிரி உருவாய் அருவாய், உளதாய் இலதாய், இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை. உருவம்னா உருவம், இல்லைன்னா இல்லை. உருவாய் அருவாய், உளதாய் இலதாய், மறுவாய் மலராய், மொட்டு, அதில் இருக்கிற பூ, இப்படியெல்லாம் கடவுளை நாம் புரிந்து கொள்வதற்காக நம்ம பெரியவங்க தேய்ச்சி வச்சது தான் இந்த கதைங்க, புராணம், இதெல்லாம். அதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கவே தேவையில்லை. இன்னும் சொல்லப்போனால் பல விஷயங்கள்
ஒரு படிநிலையில் இருந்த ஆரம்ப காலத்து மக்களுக்கு புரியாதுங்கிறதுனால அவங்க அந்த கதைங்களெல்லாம் அப்படி வச்சாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஒரு தசாவதாரம் கான்செப்ட் இருக்குது. நீங்கள் மெடிக்கல் காலேஜ் பயாலஜி லேபரேட்டரியில் போனால் ஒரு தாயுடைய கர்ப்பத்தில் அந்த குழந்தை 10 மாதத்தில் எப்படி இருக்கும்ன்ட்டு உள்ள ஆசிட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. அதுதான் தசாவதாரம். 10 அவதாரம் எப்படின்றது கான்செப்ட் அந்த தாயுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய 10 வடிவங்கள் தான். அதனால் பெரிய சொசைட்டி. அதே மாதிரி 1000 தலையுடைய ஆதிசேஷன்ன்றாங்க. அது என்ன, நமக்கு இந்த இடத்துல 1000 நரம்புகள் கொண்ட ஒரு இது இருக்குது. அது சஹஸ்ர கமலம்னு பேர். கமலம்னா தாமரை, சாஸ்திரம்னா 1000. 1000 இதழ் கொண்ட தாமரை மலர். அதுதான் நமக்கு இங்கே இருக்குது. நம்ம மூளையே ஒரு முட்டைகோஸ் மாதிரி தான் இருக்குது. அதனால சாஸ்திர கமலம் அப்படிங்கிறது அவங்க என்ன சொன்னாங்க, 1000 நாக்கு கொண்ட ஆதிசேஷன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அப்படியே 1000 பாம்புங்களோட சாமி ஒருத்தர் உட்காந்துக்கிறன்னு தப்பாக நினைக்கிறீங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. யார் சொன்னாலும் நம்பாத. எல்லாரும் கடவுள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கடவுளும் சேர்ந்தது எதுவோ அதுதான் சம் டோட்டல். ஒரு கடல் இருக்குது, கடலில் அலை இருக்குது. அந்த அலையும் கடலும் டேஸ்ட்டில் ஒன்று தானே. அதில் இருக்கிற தண்ணி இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் நீ பார்த்தியானா காரம் மனம் நிறம் குணமெல்லாம் ஒன்று தானே. நீ ஒரு அலை, நான் ஒரு அலை. நாம் எல்லாம் சேர்ந்தாக்கா எதுவோ அதுதான் கடல். அப்போ நாம் எல்லாம் ஜீவாத்மாக்கள், அலைகள். நம்ம எல்லா ஜீவாத்மாக்களும், நாட் ஒன்லி யூ அண்ட் மீ, ஈவன் பல்லி பாம்பு ஓனா எருமை எல்லாம் சேர்ந்தது எதுவோ அதுதான் கடவுள். த சம் டோட்டல். எல்லா அலைகளும் சேர்ந்தால் கடல். அந்த கடலில் இருந்து தான் அலைகள் உற்பத்தி ஆகின்றன, கடலில் தான் கலக்கின்றன. அது மாதிரி நாம் பரமாத்மா என்று சொல்லக்கூடிய அந்த சமுத்திரத்திலிருந்து உருவாக்கப்படுகிற அலைகள் நம்ம செத்து போனால் திருப்பியும் அதில் போய் கலக்கிறோம். அதனால் உலகத்தில் ஒரே ஒரு கடல் தான் இருக்கு. அந்த கடலினுடைய அலைகள் தான் இந்த படைப்புகள் எல்லாம். ஒன் கிரியேட்டர் ஆர் நோ கிரியேட்டர், தி என்டையர் கிரியேஷன் இஸ் ஈக்குவல் டு தி கிரியேட்டர். அந்த பாவனை உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இந்த ப்ராப்ளம் வராது. இதை ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொன்னாங்க, அவ்வளோதான். இப்போ முதலில் வார்த்தை இருந்தது, வார்த்தை ஆண்டவனோடு இருந்தது, அதுவே ஆண்டவனாக இருந்தது தான் பைபிள். அப்போ முதலில் வார்த்தை இருந்ததுன்னு என்ன, ஓம். இந்த உலகத்தில் இருந்த முதல் சத்தம் ஓம். அந்த ஓம் இல்லையா, அது AUM OHM அப்படி பிரியுது. இப்போ ஏன்னா பிரம்மா, யூன்னா ப்ரொடெக்டிங் காட், அதுதான் பெருமாள் நாமம். எம்னாக்கா டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் திங். இந்த மூணும் சேர்ந்தது எதுவோ, பிரம்மா விஷ்ணு சங்கரன், இந்த மூணும் சேர்ந்தது தான் ஹோலி ட்ரினிட்டி இருக்கு இல்லையா, அது சேர்ந்தது தான் சிவன் சொல்லக்கூடியது. இப்போ சிவனுங்கிறது த சம் டோட்டல் ஆஃப் தி எனர்ஜி, சம் டோட்டல். அதனால தான் ஈஸ்வர சர்வபூதானாம் அப்படிங்கிறான். ஈஸ்வரன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளுக்குள்ளும் நிரவி இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிபரசன்ட், ஆம்னிசியன்ட்னு அர்த்தம். அதனால் நமக்கு புரியாமல் போகலாம், ஆனால் உண்மையில் இருக்கிறது ஒரு கடவுள் தான், ஒரே எனர்ஜி தான். அது இந்த உலகத்தில் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு மனித உடல்களை தேர்ந்தெடுத்து ஒரு இயேசு புத்தன் இந்த மாதிரி வந்து மக்களுக்கு வழிகாட்டுச்சு. அது மாதிரி நம்ம ஊரில் 4 யுகம் சொல்கிறேன் இல்லையா, அப்போ ஒவ்வொரு யுகத்துலேயும் ஒரு ராமரோ ஒரு கிருஷ்ணரோ இது மாதிரி வராங்க அவங்க. அப்போ நம்ம எல்லாம் வேறு வேறுன்னு நினைக்கிறோம், வேறு வேறு இல்லை, எல்லாம் ஒன்றே தான். ஒரு அடையாளங்களில் வித்தியாசம் இருக்கலாம். முகமது நபியை பார்த்தா ஒரு மாதிரி இருப்பார், இயேசு பார்த்தா ஒரு மாதிரி இருப்பார், ராமரை பார்த்தா ஒரு மாதிரி இருப்பார், கிருஷ்ணரை பார்த்தா ஒரு மாதிரி இருப்பாங்க. அதெல்லாம் வந்து அந்தந்த லோக்கல் இது ஃபார்மேட்ஸ், அதெல்லாம் வேறு ஒன்றுமே இல்லை. எல்லாமே பாயசம்தான். பாயசத்தில் என்ன இருக்கும், பால் இருக்கும், சர்க்கரை இருக்கும், திராட்சை, முந்திரி பருப்பு இதெல்லாம் இருக்கும். அதில் அரிசி ஜாஸ்தியாக இருந்தால் அது அரிசி பாயசம், ரவை ஜாஸ்தி இருந்தால் ரவை பாயசம், ஜவரிசி இருந்தால் ஜவரிசி பாயசம், சேமியா இருந்தால் சேமியா பாயசம். எல்லாம் பாயசம் தானே. அதனால் இந்த மாதிரிலாம் நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா உனக்கு இந்த ரூப பேதங்களுக்கான காரணம் தெரிஞ்சிடும். ராமம் நாம பாயசக்கே கிருஷ்ணநாம சக்கரா அப்படின்னும் கன்னடா. ராமநாமன்ற பாயசத்துக்கு கிருஷ்ணநாமம் சக்கரன்றான். அப்போது அந்த பாயசத்துக்குள்ளே எல்லாம் சேர்ந்த மாதிரி இந்த உலகத்தில் இது வரைக்கும் வந்த எல்லா கடவுளும் சேர்ந்து மக்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்காங்க. நீ அதை அவியல்னு சொல்லு, உனக்கு ஸ்வீட் பிடிக்காதுன்னா, ஸ்வீட் பிடிக்கும்னா பாயசம் சொல்லிக்கோ, எனக்கு ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. ஒரு மகான் தான் விருப்பப்பட்டோ அல்லது டிவைன் வில் படியோ ஒரு அடியவனை தொடும்போது அவனுக்கு இருக்கும் தீராத நோய் கூட குணமாகிறது என்று தாங்கள் தொடும்போது தங்களுடைய அனுபவங்கள் பலவற்றை மேற்கோள் காட்டி தங்களுடைய அருளுரைகளில் கூறியிருக்கிறீர்கள். அதே போல ஒரு பக்தன் ஆத்மார்த்தமாக உச்சரிக்கும் மந்திர ஒலிகளுக்கும்
இது போன்ற நோய்களை குணப்படுத்தும் சக்தி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறதே, ஆன்மீக ரீதியில் இது சாத்தியமா? ஒரு உள்ளத்தில் உண்மையில் உண்டாயின் வாக்கினில் உண்மையில் உண்டாகும் என்ற உயர்ந்த நிலையை தொட்ட மகான்கள் சொன்னால் அதுக்கு அர்த்தம் இருக்கும். இப்போ நேற்று முந்தினத்து கூட ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்துருந்தேன். அதில் ஒரு ஆள் லோ சுகர் இருக்குன்னு போகிறான். அவனுக்கு ராம் சரத்குமார் சாமி இப்படி சாப்பிடுன்றாரு. ஒருத்தன் ஹை சுகர் 600 ஆயிடுச்சின்னு சொல்லி போகிறான். அப்போ அவனுக்கும் அதையே சாப்பிடுன்றாரு. அப்போ அவங்க கேட்குறாங்க, என்னங்க லோ சுகருக்காரனுக்கு அதே சொல்கிறீங்க, ஹை சுகருக்காரனுக்கு அதே சொல்கிறீங்க. அப்போ சாமி சிரிச்சிங்கன்னே சொன்னாராம், நான் சொல்கிற பரிகாரத்தில் ஒன்றும் கிடையாது, சொல்கிற எங்கிட்ட இருந்தால் அந்த எண்ணம் வருதுன்னாராம். நான் என்ன நினைக்கிறேனோ அது நடக்கும், அந்த வகையில் தான் நான் சொல்கிறது, இல்லைன்னா இந்த நான் சொல்கிற ப்ரிஸ்கிரிப்ஷனில் ஒன்றுமே கிடையாதுன்னு சொன்னாராம். அதனால் உலகத்தில் எண்ணங்கள் தான் வாழ்க்கை. சில மகான்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மைண்டில் அந்த எனர்ஜி இருக்குது, அவங்க நினச்சது சாதிக்கக்கூடிய ஒரு எனர்ஜி இருக்குது. அதனால் அவங்களால சாதிக்க முடியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏதோ ஒரு மந்திரம் சொன்னாக்கா அதனால் நமக்கு நல்லது நடந்துடும்னு யாரோ சொன்னாங்க, அதனால் அந்த மந்திரத்தை சொல்வீங்க. அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி வரும். இது வரைக்கும் நீங்கள் சொல்லவே இல்லை இல்லையா, இப்போ தானே சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்போ உங்களுக்குள்ளேருந்து ஒரு எனர்ஜி வரும். அந்த எனர்ஜி எப்போ ஒரு பூரணத்துவத்தை தொடுகிறதோ அப்போ உங்களாலையும் அதை சாதிக்க முடியும். எடுத்த உடனே முடியாது. உங்களால் அந்த எனர்ஜியை நீங்களாக கிரியேட் பண்ணி மேலே கொண்டு வந்தப்புறம் சாதிக்க முடியும். அது வரைக்கும் மற்ற மகான்கள் செய்கிறதுக்கும் நீங்கள் உங்களுக்கு மந்திரம் சொல்லிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கும். தாங்கள் தங்களுடைய ஆத்மாவை பூரண பிரம்ம பெருமாளிடம் ஐக்கியப்படுத்தி இருக்கிறீர்கள். ஆனால் ராமானுஜர் தனது திருமேனியை 3 இடங்களில் வழிபடும் நிலையில் வைத்துவிட்டு போயிருக்கிறார். தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் நிலையில் ஒரு மகானின் ஆத்மா இருக்கும்போது அந்த மகானின் திருமேனியால் அது சாத்தியமா? ஏதோ ஒரு வகையில் ராங் அப்ரோச். இப்போது நீங்கள் இதுக்கெல்லாம் போனீங்கன்னா ஓசிமியனுடைய இதை முசோலியம்னுவாங்க. ஒரு நேரத்தில் ஸ்டாலின் லெனின்தெல்லாம் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க, பதப்படுத்தி திராவகத்தில் ஊற போட்டு வச்சுருப்பாங்க. அண்டு ஒரு பிடிக்காத ஸ்டாலினை பிடிக்காத ஒரு ஆட்சி வர்றபோது இவன் ஸ்டாலினை தூக்கி கொண்டு போய் எங்கேயாவது குப்பையில் போடலான்னு நினைப்பான். இப்படி தான் நடக்கும். அதனால் இந்த உருவங்களை ப்ரிசர்வ் பண்ணுறது, உடல்களை ப்ரிசர்வ் பண்ணுறது, இதெல்லாம் தேவையில்லாத வேலைகள். இந்த ராமானுஜருடைய உடம்பு இப்போ கூட ஸ்ரீரங்கத்தில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை பார்த்துட்டு அவங்க 2 பேர் சொல்லியிருக்காங்க. பழைய மந்திரி ஒருத்தர் ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளே வருஷத்துக்கு ஒருக்காவோ எத்தனை வருஷத்துக்கு ஒருக்காவோ திறப்பாங்க, நான் போய் பார்த்தேன், ராமானுஜருடைய உடம்பு செலைனில் போட்டு வச்சுருந்தாங்க, ஒரே கருப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எதுக்கு உனக்கு வேணுன்றதுக்காக நீ ஏன் டார்ச்சர் பண்ணுற இல்லையா? இப்போ நம்மளுக்கே வேண்டியவங்க இருப்பாங்க, அவங்க நல்லா இருக்கிற வரைக்கும் நமக்கும் சந்தோஷம், அவங்களுக்கும் சந்தோஷம். அவங்க இன்னும் உடம்பு சரியில்லாமல் போய் படுத்த படிக்காகிறாங்க, பாயில் கிடக்கிறாங்க, நோயில் கிடக்கிறாங்க. நம்முடைய ஒரு சாடிஸ்டிக் க்ரூடு ப்ளஷருக்காக அவங்கள எதுக்கு நம்ம ஊசி போட்டு உட்கார வச்சுன்னு இருக்கணும் உலகத்தில்? அவங்க வந்தாங்க, அவங்க வேலை ஆகி போச்சு, போய்ட்டுறாங்க, அவ்வளோதானே. ஒரு சட்டை இருக்குது, நல்லா இருக்கிற வரைக்கும் நீ போட்டுக்கோ, துவச்சி இஸ்திரி போட்டு. அண்டு சட்டை கீஞ்சி போச்சுன்னா அதை திருப்பி திருப்பி தையல் போட்டு வச்சுக்கின்னு இருப்ப, தூக்கி போடு. அந்த மாதிரி இந்த உடல் என்பது ஆத்மாவுக்கு சட்டை தான். அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. உலகத்தீரே மனிதனுக்கு வயது 100 அல்ல, 100 வயசுக்கு மேலே யாரும் இருக்க முடியாது நார்மலாக. யாராவது சில பேர் கிராமத்துக்காரங்க சொல்லுவாங்க 104 வயசு 100, அதெல்லாம் சும்மா அவங்க என்ன பர்த்டே தெரியுமா, ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு ஊகத்தில் அடிக்கிறது தான் எவ்வளோ வருஷம் இருந்தாங்கன்னு. அதனால் உலகத்தில் இந்த உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். உடம்பு அழிஞ்சால் உள்ள இருக்கிற ஜோதி போயிடும். உடலுக்குள் உத்தமன் உருபொருள் கண்டேன், எனவே உடலை ஓவாது ஓம்புகின்றேன். உள்ள ஜோதி இருக்குது, அது வரைக்கும் தான் இந்த உடம்புக்கு மரியாதை. ஜோதி போயிடுச்சுன்னா இதை கட்டி நீ எதுக்காக அழணும்? அதனால் நீங்கள் உடம்பை சீரியஸாக எடுத்துக்காதீங்க, தேவையில்லாத விஷயம் அது. ஜோதி தான் நிஜம். அந்த ஜோதி உலகம் பூரா இருக்கிற மினி அண்ட் மேக்ஸி மாதிரி இந்த ஒளியில் கலக்க போகுது. உங்கள் மூக்கிலேருந்து போன காற்று இந்த வெளியில் இருக்கிற காற்றுல கலக்க போகுது. இந்த உங்கள் உடம்புலேருந்து இப்போ எவாப்ரேட் ஆன தண்ணி உலகத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிக்யூலில் கலக்க போகுது இல்லையா? அதனால் எதுக்கு நீங்கள் அப்படி கஷ்டப்பட்டு உடம்பை பதப்படுத்தி வச்சு என்ன ஆக போகுது இல்லை? இந்த உலகத்தில் எல்லாரையும் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நாரிடும் உலகம்லாம். நான் போய்க்கிறேன், இந்த மம்மிஸ்ன்றாங்க இல்லையா, அங்கே பதப்படுத்தி வச்சுருப்பாங்க. அங்கெல்லாம் வந்து மியூசியத்துலலாம் கூட வச்சுருப்பாங்க. டிக்கெட்டு வேறு அந்த அதுக்கு உள்ள 2 அடி வச்ச உடனே அந்த நாத்தத்தில் நமக்கு கொமட்டிக்கிட்டு வாந்தியே வந்துடும். எதுக்கு இதெல்லாம் அந்த ஈஜிப்ஷியன் மம்மிஸ் எல்லாம் வச்சுன்னுக்கிறாங்க? எல்லாம் முட்டாள்தனம். அதெல்லாம் அது உயிரோட திரும்பி வரும்ன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது. முட்டாள்தனம் அது.
எப்படி செத்து போனது திருப்பி வரும்? உடம்புக்குள்ளே இந்த போன ஜோதி இன்னொரு உடம்புக்குள்ளே வரலாம், ஆனால் செத்து போன உடம்பு ஒன்றும் பழிக்க போகிறதில்ல. இதெல்லாம் பைத்தியக்கார நம்பிக்கைகளால் வந்தது. எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ காஞ்சி பரமாச்சாரியர் இருந்தார். அவர் ஒரு நார்மலான பர்சனாக உலகத்தில் இருந்தார், நிறைய தவம் பண்ணார். நீ அவர்கிட்ட அருளை பார்க்கணுமே தவிர அவருடைய உடம்பு பார்க்கக்கூடாது. அவர் உடம்புல என்ன ஆகுது? இந்த கண்ணில் கொஞ்சோண்டு தான் அவருக்கு தெரியும். அவருக்கு காற்று உள்ளே போயிட்டு ஒரு லங்கு வேலை செய்யாது. அவருக்கு கிரானிக் அல்சரு சாப்பிடாமலாம் இருந்து, இப்படிப்பட்ட ஒரு உடம்பை நீ உன்னுடைய ஆசைக்காக வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிற? அதனால் பழைய காலத்து சிஸ்டம் இருக்கு இல்லையா, ஒன்று புதைக்கிறது இல்லை எரிக்கிறது. வச்சாக்கா அது அப்படியே டிட்டீரியரேட் ஆகி மண்ணோட மண்ணாடு போயிடும். எரிச்சியானாக்கா அதுவும் மண்ணோட மண்ணாக தான் போக போகுது சாம்பலில். அதனால் எரிச்சிடு இல்லை பொச்சிடு, இதெல்லாம் சேர்த்து வைக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. இதனால் ஒரு லாபமும் கிடையாது. எவ்வளோ பெரிய மகானா இருந்தாலே அவரெல்லாம் சேர்த்து வைக்கக்கூடாது. எஸ், Christianity also has serpents. Christianity they believe in the concept of serpent. அது அவங்க ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக காட்டுறாங்க. A negative energy coming in the form of a serpent and trying to tempt Jesus. இருக்கு, பைபிள்லையும் இருக்கு அந்த மாதிரி இருக்கு. அர்ஜுனன் ஒரு தனி பூஜை அறையில் நிறைய விளக்குகள் ஏற்றி பூமாலைகள் சாத்தி இறைவனுக்கு செய்த பூஜையை விட பீமன் மானசீகமாக செய்த பூஜையைத்தான் பகவான் கிருஷ்ணர் மனமுவந்து ஏற்றுக்கொண்டார் என்று மகாபாரதம் கூறுகிறது. அப்படியானால் ஒரு ஏழையின் மானசீக பூஜைக்கு வலிமை அதிகமா? இறைவன் அதைத்தான் முதலில் ஏற்றுக்கொள்வானா? ஒரு ஏழை, ஒரு நாரதருக்கு தான் பெரிய பக்தர்னு ஒரு நினைப்பு இருந்தது. இப்போ பெருமாள் கிட்ட சொல்கிறாரு, நான் தான் பெரிய பக்தன் இல்லையான்னு. வா அவனுக்கு காட்டுறேன்னு கூட்டின்னு போகிறாரு. ஒரு ஏழை காலையில் எழுந்திரிச்சு உடனே சாமின்றான், வயலுக்கு போகிறான், வேலையெல்லாம் செய்கிறான். திருப்பியும் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னே சாமின்றான், தூங்கிடுறான். நாரதர்கிட்ட ஒரு அகில் விளக்கு கொடுக்குறாரு. இந்த எண்ணெய் சிந்தாமல் உலகத்தை ஒரு தடவை சுற்றி வான்றார் பெருமாள். இவர் பயங்கரமாக அதையே பார்த்துன்னு சுற்றின்னு வர்றாரு. எத்தனை தடவை நீ என்னை நினச்சேன்றார் பெருமாள். நான் நினைக்கவே இல்லை, எண்ணெய் சிந்தக்கூடாதுன்னு தான் போயின்னு இருந்தேன். அப்போது உன்ன மாதிரி ஒரு சாமியாருன்னு பீத்திக்கிற ஆள் ஒரு வேலையை செய்கிற போது 2 தடவை கூட அந்த விவசாயி மாதிரி என்னை நினைக்க முடியல. அவன் பாரு இவ்வளோ கஷ்டத்தில் நஷ்டத்தில் ஏழையாக இருந்த கொலையாக இருந்தால் கூட என்னை 2 தடவை நினச்சான். அவன் தானே உன்னை விட பெரிய பக்தர்னு சொன்னாரான். அதனால் இந்த உலகத்தில் ஜனங்களோட ஜனங்களாக இருந்து நம்முடைய அனுபவங்கள் இல்லை கர்மாக்களை அனுபவிச்சுக்கிட்டு கடவுளை உள்ளுக்குள்ளே எப்போ நினைக்கிறோமோ அப்போ நினச்சா நல்லது. இந்த ரிச்சுவலில் போய் மாட்டிக்கிட்டு அந்த ரிச்சுவலுக்கு இப்போ நீ ரயிலில் போகிற, பிளேனில் போகிற, நீ இந்த ரிச்சுவல் எப்படி காப்பாற்ற முடியும் இல்லையா? அதனால் இதிலெல்லாம் இந்த ரிச்சுவல்ஸ்லாம் மாட்டிக்காமல் மனசுக்குள்ளேயே பண்ணுற பூஜைக்கு பவர் ஜாஸ்தி, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நான் சொன்னேன், காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோயில் கட்டினா எழுச்சி கும்பாபிஷேகத்துக்கு டேட்டு வச்சான். அப்போ சாமி சொன்னாராம், நான் நீ வச்சிருக்கிற டேட்டுக்கு வர முடியாது, வேற ஒருத்தன் கோயில் கட்டி கும்பாபிஷேகத்துக்கு டேட்டு வச்சிட்டோன்னா அவங்க தான் போவேன்னு. நமக்கு தெரியாத நம்ம நாட்டில் யாரான்னு சொல்லி ஆளுங்களை நினச்சி பார்க்குறான், எங்கேயுமே கோயில் கட்டின மாதிரி தெரியல. அப்போ அந்த சிப்பாய் போய் மரத்தடியில் ஒரு சாமியார் பரதேசியாட்டம் உட்காந்துக்கிறான். அவன்கிட்ட கேட்குறான், ஏங்க இந்த ஏரியாவில் ஏதாவது நீ கும்பாபிஷேகம் இருக்குதான்ட்டு. அந்த பைத்தியக்காரன் அப்படியா சொன்னான்னார். அவர் பேர் வாயிலார் நாயனார். என்ன சொல்கிறீங்க? நான் பொழுது போகாதீங்க மரத்தடியில் உட்காந்துட்டு நீ கடைக்கால் நாளைக்கு அஸ்திவாரம் போட்டேன், இப்படி வரிசையாக கட்டி நாளைக்கு கும்பாபிஷேகம் வந்துருன்னு சொல்லிட்டேன். நான் மனசில் கட்டின கோயில் இது, மனக்கோயில். இந்த கோயிலுக்கு வர்றேன்னு சிவபெருமான் வேறு சொல்லிட்டானா, அதுவும் கைலாசநாதர் கோயிலுக்கு வராதும் இங்கே வர போகிறானா அப்படின்னாரான். அதனால் மனக்கோயிலுக்கு பவர் ஜாஸ்தி. நம்ம சந்தோஷனால கூட ஒரு பாட்டு இருக்குது, மனமே ஆலயம். மனமே ஆலயமே நீ உணர்வாய் மானுடமே, நினைவை ஒன்றதிலே நிலைத்திடுமே பேரின்பமே, முக்திக்கிங்கு பக்தி வழி என்றுரைத்த தேவலை, சக்தி பெற மன்னடி சென்றார் துலங்கிடும் இறையின் கலை, மனமே ஆலயமே நீ உணர்வாய் மானுடமே. நம்ம கொடுத்த மெசேஜ், மனசு தான் கோயில், உன்னுடம்பு ஆலயம் உள்ளம் பெறும் கோயில்,
உன் உடம்பு தான் மசூதி, உன் உடம்பு தான் சர்ச்சு, உன் உடம்பு தான் கோயில். இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஜோதி இருக்கு இல்லையா, அதுதான் கடவுளுன்றது. அந்த ஜோதியை நம்ம மூக்கில் காற்று போயிட்டு வந்துட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம கும்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். காற்று போயிடுச்சுன்னா ஜோதியும் வெளியே போயிடுது. அதுக்கப்புறம் நீ சிவம் அல்ல சவம். நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ சிவம். அதுக்கப்புறம் நீ சவம். பாடியை எடுத்துட்டியான்னு தான் கேட்பாங்க. முன்சா மொழியார் எடுத்துட்டியான்னு யாராவது கொலைப்படுறானுங்களா? அப்புறம் பாடி தான். யாகங்களில் மிகச்சிறந்த யாகம் எது என்ற கேள்விக்கு, தான் பட்டினி கிடந்தாலும் பரவாயில்லை, பசி என்று வந்த அதிதிக்கு வயிறார உணவளிப்பதே எல்லா வேள்விகளை விடவும் மிகச்சிறந்த வேள்வி என்று மகாபாரதத்தில் தர்மனுக்கு ஒரு அதிசய கீரிப்பிள்ளை சொன்ன கதையை மேற்கோள் காட்டி ஒரு ஆன்மீக கட்டுரை கூறுகிறது. அதிதி தேவோ பவ என்கிற தத்துவத்தின் மகிமையை தான் இந்த மகாபாரத நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறதா? வாழ்க்கையில் இதுதான் ரூல்னு சொல்ல முடியாது. அன்ன சத்திரம் 1000 கட்டலினும் ஆங்கு ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் நன்றுன்றது. சத்திரம்லாம் கட்டி சோறு போடுறத விட ஒரு ஏழைக்கு நீ படிப்பு கற்றுக் கொடு அப்படின்னா. ஒருத்தனுக்கு டெய்லி 5 ரூபா கொடுத்தியானாக்கா அது செலவாயிடும். அவன் கையில் ஒரு கோடாலி வாங்கி கொடுத்தியானா மரத்தை வெட்டி பழிச்சுக்குவான். டெய்லி 100 ரூபா கூட வரும் அவனுக்கு வருமானம். அப்போது ஒரு கண்டஸ் என்ன, அன்ன சத்திரம் 1000 கட்டலினும் ஆங்கு ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் நல்லதுன்னு சொல்கிறான். இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறான், விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தேனும் வேண்டற் பாட்டு என்று. ஒரு விருந்தாளி இருக்கிற போது நம்மக்கிட்ட அமிர்தமே இருந்தாலையும் அதை பகிர்ந்துக்காம நாம் சாப்பிடக்கூடாது. பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்பல் 100 தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைங்கிறான். இப்போ சாமானிய தர்மங்கள்னு இருக்குது, அதில் இதெல்லாம் வரும். அதாவது விருந்தாளிகளை கவனிக்கிறது, எழுத்து அறிவிக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி ஒரு பட்டிமன்றத்துக்கு போகிற ஒரு ஆர்குமெண்ட் நடக்கிற போது நீ உனக்கு என்ன டாபிக் கொடுத்தாங்களோ அதை நீ குளோரிஃபை பண்ணி பேசணும். இன்னொரு டாபிக் யாருக்கு இருக்கோ அதை குளோரிஃபை பண்ணி பேசுவான். இது எல்லாமே மக்களுக்கு ஒவ்வொன்றும் இம்பார்ட்டண்ட்டு தான் புரிய வைக்கிறதுக்காக சொல்லப்பட்ட தத்துவங்களை தவிர நீ இது மாத்திரம் பண்ணிட்டா உருப்பட்டுருவான்லாம் ஒன்றும் கிடையாது. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்க டெய்லி சாப்பாட்டில் கொஞ்சம் இலைக்கு மூலையில் வச்சுருவாங்க. இல்லை டெய்லி கொஞ்சம் அரிசி எடுத்து புறாக்கெல்லாம் போடுறவங்கெல்லாம் இருப்பாங்க. அதுவும் தானே தானோ, அதுக்குள்ளேயும் அதே சாமி தானேங்கிறாரு. அதனால் யாரோ ஒருத்தன் வருவான், அவனுக்கு நீ சாம்பாரும் ரசமும் தட்டில் போட்டு சாப்பாடு போனேன்னு எங்கே இருக்குது? எறும்பு சாப்பிட்டா சாப்பிட்டா யார் சாப்பிட்டாலும் ஈஸ்வர சர்வபூதானம் கடவுளுக்கு தான் போய் சேருது. அதனால் ஔவையாருடைய பாரதியாருடைய ஒய்ஃபுக்கு ரொம்ப ஏழை, பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் அரிசி வாங்கிட்டு வந்தா கஞ்சி வைக்கலான்ட்டு. இந்த ஆள் என்ன பண்ண, சும்மா இல்லாமல் அந்த காக்கா குருவிக்கெல்லாம் அதை போட்டு கை கொட்டி சிரிச்சின்னு உட்காந்துக்கிறான். அவள் தலையில் அடிச்சுக்கிறா, நானே கடன் வாங்கினா அரிசி கஞ்சி வைக்கலான், இதெல்லாம் தூக்கி போட்டியான்ட்டு. அப்போ அது வழியாக சாமி சாப்பிடுவார், நீ அந்த மாதிரி நம்ப மாட்டேன்ற அப்படின்னாராம். இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் யுவர் ஹேவிங் எ வேல்யூ அவுட்லுக். சனாதன தர்மத்தில் மட்டும் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் மிக அதிக அளவில் இருப்பதற்கான காரணங்கள் என்ன? அப்படியெல்லாம் இல்லை. இப்போது இஸ்லாம் இருக்குது, அதில் அவங்க 6 வேளை தொழணும். ஜனங்களுக்கு 6 வேளை தெரியாது, அதனால் 5 வேளைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது 6 வேளை. ஸோ ஒவ்வொருத்தரையும் அவங்களும் பாரு கை காலெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு மண்டிட்டு ஆண்டவனுக்கு நன்றி சொல்லி, இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்க தலையை அடிச்சு ஒரு வடு மாதிரி ஆயிருக்கும். அதனால் அவங்க 6 காலம் குடுறாங்க. இந்துக்கள் எங்கே போய் சாமி கும்பிட்றீங்க? சாமி கும்பிட்றவனே ரொம்ப கம்மி. அப்படியே கும்பிட்டாலையும் வெள்ளிக்கிழமை போகிறான், ஞாயிற்றுக்கிழமை போகிறான், மற்ற நாளெல்லாம் 6 வேளை நீங்கள் சொல்கிறீங்களா? அதனால் காஞ்சியில் பெரியவர் இருந்தபோது பெரியவர் பக்கத்திலே ஒரு மசூதி இருக்குது காஞ்சி மடத்துக்கு பக்கத்தில். அப்போ ஆர் வெங்கட்ராமன் இவங்கெல்லாம் பெரிய பதவியில் இருந்தாங்க இல்லையா, அவங்க சொன்னாங்களாம், உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா நாங்கள் முஸ்லீம்களுக்கு வேறு இடம் வாங்கி நாங்களே மசூதி கட்டி கொடுத்து அவங்கள அந்த இடத்துலேருந்து வெக்கேட் பண்ணுறோன்னு. அப்போ இந்த மாதிரி முட்டாள்தனமாக பேசாதீங்கன்னு கோச்சிக்கினாராம் பெரியவர். ஏன்னு சொன்னால் அவர் சொன்னாராம், அவங்களால தான் நான் 6 வேளை கடவுளை நினைக்கிறேன், நமாஸ் படிக்கிற போதெல்லாம் நீங்கள் அதையும் கெடுத்துருவீங்க போலக்குதுன்னு. அதனால் எந்த மதத்தில் யார் இருந்தாலும் அவன் ஒரு வேஷக்கார பக்தியாக இல்லாமல் நிஜமாக நம்புறான்னா அவன் கங்கைவார் சடையருக்கு அன்பராகில் அவர் கண்டீர் யாம் வணங்கும் கடவுளாரேன்ற மாதிரி அவனா நம்ம கும்பிடலாம், தப்பே கிடையாது. கடவுளை கும்பிடுறவனை கும்பிடலாம். சமஸ்கிருத ஸ்லோகங்கள் நமது ஞானிகள் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தபோது இறைவனால் அவர்களுக்கு அருளப்பட்ட தெய்வீக மந்திர ஒலிகள் என்றும், அந்த மந்திரங்களை எவ்வித தவறும் இல்லாமல் சமஸ்கிருதத்திலேயே உச்சரிக்கும் போது
அதற்கு உண்மையிலே வலிமை அதிகம் என்றும் கூறப்படுகிறது. அதே சமயம் அவற்றை தவறுதலாக உச்சரித்தால் கெடு பலன்கள் விளையும் என்றும் சொல்லப்படுகிறதே, இது சரிதானா? சமஸ்கிருதமே தெரியாத ஒரு பக்தன் அந்த மந்திரங்களை தவறில்லாமல் எவ்வாறு சொல்ல முடியும்? இதற்கு ஏதாவது மாற்று வழி இருக்கிறதா? இது ஒரு அஜ்ஞானத்தினால வர்ற விஷயம். சான்ஸ்கிரிட் ஆகட்டும், தமிழாகட்டும், பிரெஞ்சு ஆகட்டும், எல்லாம் ஒரு லாங்குவேஜ் தான். ஜனங்க குழுக்களாக வசித்து கொண்டிருந்த காலத்தில் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சில சத்தங்களை எழுப்பினாங்க. அதுதான் பாஷைன்றது. இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து மசுரு அப்படின்னா முடி, ஹேர். கன்னடாவில் போய் மசுரு கொடுத்தீரா அப்படின்னா ஒரு கிளாஸ் மோர் கொண்டாந்து கொடுத்துருவான். அப்போ ஒரே மசுரு உனக்கு வேற, அவனுக்கு வேற இல்லையா? அதனால் இதெல்லாம் ஜனங்க அவங்களுக்கு புரியறதுக்காக உண்டாக்குனது தான் பாஷை. இப்போ சான்ஸ்கிரிட் இருக்கு இல்லையா, அது ஒரு பாஷை தான். நம்ம மகேந்திரகிரி காட்டில் பாணினின்னு ஒரு சாமியார் இருந்தார், அகஸ்தியர்னு ஒரு சாமியார் இருந்தார். ஸோ மண்ணு புகழ் மகேந்திரகிரியில் ஈசன் அருளிய பனுவலுங்கிற மாதிரி சிவபெருமான் அகஸ்தியருக்கு தமிழை கொடுத்தாரு, பாணினிக்கு சமஸ்கிருதத்தை கொடுத்தாரு. ரெண்டுமே சாமி கொடுத்தது தான். இப்போ ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாயின்னுவாங்க. சமஸ்கிருதமும் கடவுள் தான், தமிழும் கடவுள் தான். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெருமாளை பற்றி 4000 திவ்யபிரபந்தம் இருக்குது, 4000 பாட்டுகள் விஷ்ணுவை பற்றி இருக்குது. அப்புறம் நம்ம இஸ்லாம் மதத்தை பற்றி சீரா புராணம் உமரி போர் எழுதிருக்கு. ஏசுநாதரை பற்றி கிருஷ்ணப்பிள்ளை எழுதின ரட்சணி யாத்திரிகம் இருக்குது. ஜெயின மதத்தை பற்றி ஜீவக சிந்தாமணி இருக்குது. புத்த மதத்தை பற்றி சிலப்பதிகாரம் இருக்குது. சைவ சமயத்தை பற்றி தேவாரம் திருவாசகம்லாம் இருக்குது. நல்லா யோசனை பண்ணிப்பார். உலகத்திலேயே எல்லா மதங்களை பற்றிய இலக்கியங்களும் கடவுளை எப்படி வெளிப்படணுங்கிற பாடல்களும் தமிழில் தான் இருக்குது, வேறு எந்த லாங்குவேஜ்லையும் கிடையாது. அதனால் ரெவரண்ட் ஃபாதர் தன்னிநாயக அடிகள்னு ஒருத்தர் இருந்தார் ஸ்ரீலங்காவில். அவர் சொன்னார், உலகத்தில் தத்துவத்தின் மொழி சமஸ்கிருதம் என்று சொன்னால், காதலின் மொழி இத்தாலியம் என்று சொன்னால், தூதின் மொழி பிரெஞ்சு என்று சொன்னால், வணிகத்தின் மொழி ஆங்கிலம் என்று சொன்னால், சமயத்தின் மொழி தமிழ்னர். ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒரு ஸ்பெஷலிட்டி இருக்குது, அவ்வளோதான். எவ்ரி திங் ஒரு ஸ்பெஷலிட்டி. இப்போ தமிழில் இவ்வளோ வச்சுக்கிட்டு உனக்கு சமஸ்கிருதம் தெரியாதனால நீ சாமியை அடைய மாட்டேன்னு சொன்னால் அவன் பைத்தியக்காரன்னு அர்த்தம். உனக்கு நீ என்ன பாஷை இருக்கோ அதில் பண்ணு. அவனுக்கு தெரிஞ்ச பாஷையில் அவன் பண்ணிட்டோம். அவன் சொல்கிற ஒரே லாஜிக் என்னன்னா, தேவர்களுடைய லாங்குவேஜ் சமஸ்கிருதம், ஆனால் நீ வந்து சான்ஸ்கிரிட்டில் சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும்ண்டு. ஒரு ஹை லெவலுக்கு போனப்புறம் லாங்குவேஜே தேவைப்படாது. ஹை லெவலில் லாங்குவேஜே கிடையாது. ரெண்டு பேரும் அப்படி கண்ண முடியுன்னு இருந்தாக்கா போயிட்டே இருக்கும். ஒரு கோடி மகான்கிட்ட ஒரு ஆளை கூட்டு போனாங்க. அந்த ஆள் பேசுகிறது இன்னொருத்தன் டிரான்ஸ்லேட் பண்ணான். கோடிசாமி அவன் இப்படின்ட்டார். அவன் பேசுறதுக்கு கோடிசாமி பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அதனால் லாங்குவேஜ் எங்கேருந்து வருது? நம்முடைய மைண்ட்லேருந்து வருது. உனக்கு மைண்டை படிக்க தெரியும்னா லாங்குவேஜே தேவையில்லை. நீ வந்து அந்த மைண்ட்லேருந்து வர்ற சத்தங்களை கேட்டு தான் புரிஞ்சுக்குவேன். மைண்ட் டு மைண்ட் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு சத்தமே தேவைப்படுறது இல்லையா? அதனால் அந்தந்த அனுபவங்கள் அவரவர்களுக்கு சம்மந்தப்பட்டது. நீங்கள் இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கவே தேவையில்லை. பிரதோஷ காலத்தில் எல்லா சிவாலயங்களிலும் நந்திக்கும் சிவனுக்கும் அபிஷேகம் ஆராதனைகள் நிறைவடைந்தவுடன் உமா மகேஸ்வர பூஜை என்ற ஒரு பூஜை தனியாக செய்யப்படுவதற்கான காரணம் என்ன? இந்த பூஜைக்கும் பரமசிவன் ஆலகால விஷம் உண்டதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? மேட்டர் அண்ட் எனர்ஜின்றோம். இந்த மேட்டர் அண்ட் எனர்ஜி தான் சிவசக்தி ஐக்கிய சொரூபிணியம்மான்னு சொல்கிறது. அர்த்தநாரீஸ்வர சோளத்தில் ஆண் பாதி பெண் பாதி அந்த மாதிரி இருக்கிற சொரூபம் அது. இவங்க என்ன பண்ணுறாங்க, பிரதோஷ காலத்தில் நந்திக்கு பூஜை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உமாமேஸ்வர பூஜை பண்ணுறாங்க. சரி, நீங்கள் தானே இதெல்லாம் பண்ணுறீங்க. ஒரு கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம், ஜெயின்ஸு, புத்தருங்க அவங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணின்னு உட்காந்துன்னுக்குறாங்க. அதனால் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் தத்தமது அறிவகை சென்று அடைய நின்றனரே அப்படின்னு. அதனால் உனக்கு எப்படி தெரியுதோ அந்த மாதிரி நீ பூஜை பண்ணிக்கோ, அவங்களுக்கு எப்படி தெரியுதோ அந்த மாதிரி அவங்க பூஜை பண்ணணும். உனக்கு பசுமாடு ரொம்ப பிடிக்குதா, அதுக்கு நீ அவுத்திக்கீரை வாங்கி கொடு. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குதா, அடிச்சு சாப்பிட்டோம், அதுதானே. ஆனால் அவங்களே என்ன பண்ணுவாங்க, பண்ணியை சாப்பிட மாட்டாங்க. சில பேர் குதிரையை சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குதா இல்லையா? அதனால் இதெல்லாம் லோகோ பின்ன ருசி. இப்போது நீங்களே இருக்கிறீங்க, கொஞ்சம் பேருக்கு ஸ்வீட்டு பிடிக்காது, கொஞ்சம் பேருக்கு காரம் பிடிக்காது. ஸ்வீட்டில் என்ன கெட்டதுக்குது, காரத்தில் என்ன கெட்டதுக்குது, உனக்கு என்ன பிடிக்குதோ அதுதான். ட்ரெடிஷ்னலாக உனக்கு வந்துடுச்சு. யுவர் டேஸ்ட் பட்ஸ் ஹவ் பீன் ட்ரைங் டு திங்க் லைக் தட். நீங்கள்லாம் வந்து இவ்வளோ நல்லா சாரமாக சாப்பிட்றீங்க. நீ ஃபாரினில் போய் பாரு, அமெரிக்காவில் யூரோப்லலாம்
அவங்க மட்டன் இல்லை அதை ஃப்ரீஜரில் வச்சு அப்படியே எடுத்து பெப்பர் சால்ட் போட்டு சாப்பிடுவாங்க. உன்னை சாப்பிட சொன்ன நீ சாப்பிடுவியா? நீ சாப்பிட்ற நான்வெஜ் ஃபுட்டு இந்த பட்டை குருமா லவங்கத்துக்காக சாப்பிட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து பச்சை மட்டனில் பெப்பர் சால்ட் போட்டு சாப்பிட்டோன்னே ஓடியே போடுவேன். நாளைக்கு எங்கேயாவது ஆரியபவனுக்கு தான் கேட்பேன் நீயே செய்வேன். அதனால் இதெல்லாம் ப்ராக்டிஸில் வர்றது. வெளிநாட்டுக்காரங்களால் நம்மளை மாதிரி காரம்லாம் கொஞ்சம் கூட சாப்பிட முடியாது. கொஞ்சோண்டு காரம் இருந்தாலும் அவன் உசுன்னு சொல்லிக்கின்னு உட்காந்துருப்பான். ஆசைப்பட்டு சாப்பிட்ருவான். அப்புறம் வேறு எதுவுமே சாப்பிடாத அளவுக்கு நாக்கு வெந்து போயிருக்கான் அவனுக்கு. இதெல்லாம் பழக்கம்தான். சின்ன வயசுலேருந்து நீ என்ன பழக்கி பண்ணியோ அதே தான் டேஸ்ட்டுன்றது. எதுவும் ரைட் இல்லை, எதுவும் ராங் இல்லை. நம்ம எல்லாமே மிருகங்களாக இருந்து தான் இன்றைக்கி மனுஷங்களாக வந்திருக்கோம். நம்மக்கிட்ட பழைய வாசனைகள் இருக்குது. பெருங்காயம் இருந்த டப்பாவில் பெருங்காய வாசனை இருக்குமா? அந்த மாதிரி நீ இன்றைக்கி மனிதனாக வந்திருந்தா கூட உங்கள்கிட்ட இதுக்கு முன்னே நீ எந்த மிருகமாக எந்த பறவையாக என்னவா இருந்தியோ அதனுடைய வாசனாதிகள் இருக்குது. அந்த பெருங்காய டப்பாவில் இருக்கிற வாசனை போகிறதுக்கு நாளாகும். அந்த மாதிரி உன்னுடைய வாக்கிங், டாக்கிங், லுக்கு, பேச்சு ப்ளஸ் ஃபுட் ஹேபிட்ஸ் இதெல்லாம் மாறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இப்போ நிறைய பேர் பணக்காரனாக இருப்பான், ட்ரெஸ்ஸிங் சென்ஸே இருக்காது. ஒரு மாதிரி பிச்சைக்காரனாக ட்ரெஸ் பண்ணுவான். ஒரு சாதாரண ஏழை இருப்பான், அவன் ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணி சுற்றின்னு இருப்பான். ஏன்னா பழைய ஜென்மத்து வாசனை. இதுக்கு முன் பிறவிகளில் அவன் எப்படி டிப்டாப்பாக இருந்தானோ அது இந்த பிறவிலையும் அவனுக்கு வரும். ஏன் இருந்தால் கூட அந்த மாதிரி கம்பீரமாக இருப்பான். இன்னொருத்தன் இந்த பிறவியில் பணக்காரன் ஆயிருக்கான், போன ஜென்மத்தில் தான தர்மம் பண்ணி. ஆனால் அவன் பேசுறது, அவன் லுக்கு, நடக்கிறது எல்லாமே லுங்குன்னு தான் இருக்கும். ஆனால் எல்லாமே நம்ம ரத்தத்தில், நம்ம வாசனைகளில் இருக்கிற விஷயம். இது எதையுமே நீ சீரியஸாக எடுத்துக்காத. யாரையும் பெரியவங்களும் சொல்லாது, யாரையும் சின்னவங்களும் சொல்லாத. அவன் வந்த வழி, அவன் வந்த வழி. வைணவ கோவில்களில் பெருமாளின் திருப்பாதங்கள் தாங்கிய ஜடாரியை நம் தலையில் வைத்து ஆசிர்வாதம் செய்கிறார்கள். சும்மா ஒரு சிம்பிள். சடாரியில் 2 பாதம் இருக்கும். இந்த ஆச்சாரிக்கிட்ட சொன்னியானா அவன் இப்படி பண்ணுற போது 2 பாதம் அதை பண்ணி கொடுத்துருவான். அது என்ன, அது ஒரு பெரிய உயர்ந்த நிலை அடைஞ்ச மகான்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பாதத்தில் விஷ்ணு இருக்கிறதா ஐதீகம். நம்ம எல்லார் உடம்புலையும் எல்லா கடவுளையும் இருக்குது. நம்ம மூக்கில் போயிட்டு வந்திருக்கிற காற்று தான் வாயு. நம்ம உடம்புல இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸ் இல்லையா, அதுதான் வருணன்னு சொல்கிறது. நம்ம உடம்புல இருக்கிற ஹீட்டு அக்னி. நம்ம 5 விரல் இருக்கு இல்லையா, இதுதான் இந்திரன்னு சொல்லக்கூடியது. இப்படி மனசுன்றது சந்திர ரூபம். இதயம் இருக்கு இல்லையா, ஹார்ட்டு, அந்த ஹார்ட் இருக்கு இல்லையா, அதுதான் குகன்னு சொல்கிற முருகப்பெருமான். பாதத்தில் விஷ்ணு, இந்த இடத்துல பிள்ளையார். சாப்பிட்றோம் இல்லையா, அந்த இடத்துல பிள்ளையார். இது எல்லார் உடம்புலையும் இருக்குது, எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் இருக்குது. இருக்கிற இடம் வித்தியாசப்படும். இப்போ மகாலட்சுமி நமக்கு செஸ்ட்டில் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு மற்றவங்க மேலே கருணை இருக்கும். நெஞ்சம் சிவக்க அருள்வாயன் தான தர்மமெல்லாம் பண்ணுவோம். இதே மகாலட்சுமியை உன் தலைமையில் தூக்கி வச்சோன்னா உனக்கு திமிரு வந்துடும். அதனால் ஹார்ட்டில் வச்சாங்க. ஒரு பசுமாடு இருக்குது. பசுமாடு மடியிலேருந்து பால் சுரக்குது. அதுலேருந்து நீ தயிர், வெண்ணெய், நெய்யெல்லாம் எடுக்கிற. பின்பக்கம் சாணி, கோமியம் உழுது. கோமியம் அந்த காலத்தில் இருந்த கிருமி நாசினி. ஊடெல்லாம் முழுகிறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க. அந்த சாணியில் பிள்ளையார் பிடிச்சி அருகுமுள் வச்சு பூஜை பண்ணுறீங்க. சாணியெல்லாம் வச்சு நீங்கள் வரட்டி தட்டுறீங்க. அந்த காலத்தில் விறகுக்கு பதில் அது தானே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ பசுமாடுக்கு பின்பக்கம் இம்பார்ட்டண்ட். ஆனால் நீ கோ பூஜை பண்ணுற போது என்ன பண்ணுவேன், அதுக்கு மூஞ்சிக்கிட்ட கற்பூரம் காட்ட மாட்டேன், பின்பக்கம் காட்டுவேன். நீ எல்லாம் யோசனை பண்ணு, பின்பக்கம் எது காட்டுறாங்க, அந்த சைடு தான் உனக்கு யூஸ் ஆகுது. குதிரை இருக்குது, அதுக்கு இந்த இடத்துல இருக்குது. அதனால் மாத்துவம் மடவி தலையில் இப்படி தட்டு வச்சுன்னு உட்காந்துக்குவான். குதிரை 2 காலை அவன் ஷோல்டர் மேலே வச்சுன்னு இப்படி சாப்பிடும். அதுக்கு ஹைகிரி வரும் பேர். ஹைகிரி முகம் இப்படி இருக்கும். அதனால் ஒவ்வொரு விலங்குகிட்டையும் கடவுள் ஒவ்வொரு இடத்துல அதனுடைய எனர்ஜி ஃப்ளோவெல்லாம் வச்சுருக்கான். இந்த வௌவால் இருக்குது இல்லையா, அது என்னென்னா வாயிலேயே சாப்பிடும், வாயிலேயே டாய்லெட் போகும். ரெண்டுமே ஒரே ரூட்டு தான், நோ என்ட்ரி. அதனால் யாரெல்லாம் ரொம்ப தப்பு தண்டா பண்ணியிருக்கானோ, யாரெல்லாம் உருப்படாமல் போட்டானோ அவன்லாம் வௌவாலாக பிறப்பான். முக்கியமாக இந்த கோயில் சொத்தை கொள்ளையடிச்சான் பாரு, அவன் பூரா வௌவாலை அதே கோயிலில் தொங்கின்னு உட்காந்து இருப்பாங்க. நம்ம கோயிலில் பார்த்தியா வௌவாலே இல்லை. ஆனால் நீங்கள் யாரும் கொள்ளடிக்கலை. பாருங்க. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.